பாத்தீங்களா? மேல கை வைக்கிறீங்க. அவன் ஒண்ணும் வேலை செய்யற நாய் இல்ல. இப்போதைக்கு இங்க தொழில் கத்துக்கிறான், அவ்வளவுதான். ஒரு நாள் அவனும் முதலாளியா மாறுவான். ஏன் சாமான் கொடுக்காம ஏமாத்திட்டு என் மேலே பழி போடுவீங்களா? ஆமா, உங்க மேல பழி போட்டு உங்களை ஜெயில தூக்கி போட போறாங்க பாருங்க. இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க. யாரு ஏமாத்துறாங்களோ யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா? 1 கிலோ கோதுமை ஏமாத்திட்டு போன எனக்கு அவசியமே இல்ல. என்கிட்ட இல்லாத காசா? இப்ப வந்து இவ்வளவு வக்கனையா பேசுங்க. ஜாமா வாங்கிட்டு போகும்போது செக் பண்ணிட்டு போக வேண்டியதானே? செக் பண்ணாம எடுத்துட்டு போனது யார் தப்பு? அவன் திருப்பி 2 அடி அடிச்சிருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். குரு, போய் கோதுமை பாக்கெட் எடுத்துட்டு வா போ. மெய்யோ பொய்யோ அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இந்தாங்க எடுத்துட்டு போங்க. கடை வச்சு நடத்துறவங்களும் மனுஷங்க தான், கடையில வேலை பார்க்கறவங்களும் மனுஷங்க தான். அதனால கொஞ்சமாவது நாகரிகமா நடந்துக்கோங்க. போனா போகுதேன்னு உங்களை சும்மா விடுறேன், இல்ல போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருப்பேன். இனிமே இந்த கடை பக்கமே வராதீங்க, போங்க. போடா.